வணக்கம். தாத்தாப்பட்டி லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சிறுகடிக்க ஆசை நாடகத்தை பற்றி தான் பார்க்குறோம். அதில் இன்னைக்கு சீதாவும் அவங்க அம்மாவும் அந்த அருண் போலீஸ்காரங்க வீட்டுக்கு போய் நன்றி சொல்ல போகிறாங்க. தம்பியை காப்பாற்றினதுக்காக நன்றி சொல்ல வந்திருக்கோன்ற மாதிரி நன்றி சொல்ல போகிறாங்க. சொல்லிட்டு எல்லாம் முடிச்சுட்டு வரும்போது அந்த அம்மா அருணுடைய அம்மா ஒரு ஜாக்கெட் வச்சு பழமெல்லாம் பூவெல்லாம் வச்சு கொடுக்குறாங்க. அதில் இந்த பூவை எடுத்து சீதா தலையில் வச்சு விட்றாங்க. இந்த அம்மா வித்தியாசமாக பார்க்குறாங்க. என்ன இங்கே நடக்குது? எதுக்கு இந்த அம்மா தலையில் பூ வச்சு விட்டது ஒரு தப்பா அப்படிங்கிற மாதிரி ஏதோ கதை கொண்டு வரணுங்கிறக்காக கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அது வெளியில் போய் கூட என்னம்மா இவங்க ஏதோ வித்தியாசம் நடந்துக்கிறாங்களேன்னு கேட்கும்போது இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்ற மாதிரி இந்த பொண்ணு போயிடுச்சு பிரிச்சுக்கிட்டு. அடுத்து இந்த பக்கம் மீனா ஒரு மண்டபத்துக்கு டெக்கரேஷன் ஆர்டர் கொடுக்குறாங்கன்னு வர சொல்லியிருக்காங்கன்னு போயிருக்காங்க. போனால் அந்த பக்கம் சிந்தாமணி வேற பெரிய படகு காரில் இறங்குது. அந்த அம்மா இறங்கி இவங்கெல்லாம் யாரு? அது ரொம்ப திமுறாத ஒரு இரிட்டேட்டிங்கான ஒரு கேரக்டர். நம்ம பார்க்கும்போதே ஒரு இரிட்டேட்டிங்காக இருக்குது அந்த அம்மாவை பார்க்கும்போது. அந்த அம்மா இறங்கி இவங்கெல்லாம் எதுக்கு வந்திருக்காங்க அப்படி இப்படின்னு கத்துது. அந்த டைம்ல உள்ள இருந்து மேனேஜர் வர்றாரு. அவங்க இந்த மாதிரி ஒரு கார்பரேட் கம்பெனி எடுத்திருக்காங்க, அங்கே ஒரு விசேஷம் நடக்க போகுது, அதுக்கு பூ டெக்கரேஷன் பண்ணணும், அதுக்கு ஃபஸ்ட்டு 2.5 லட்சம் கட்டி டெபாசிட் கட்டினா மட்டுமே இங்கே ஆர்டர் கொடுப்பாங்களாம், அப்படி சொல்லிட்டாங்க அவங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதுக்கு சொல்கிற இந்த சிந்தாமணி அம்மா சொல்கிறாங்க, ஏன் அதை நான் செஞ்சுட்டு போயிடுவேனே, எதுக்கு இவங்களையெல்லாம் கூப்பிடுறீங்க அப்படின்னு. இன்னும் 2-3 பேர் வந்திருந்தாங்க, அவங்க போயிட்டாங்க, நாங்களாம் பணம் கட்ட முடியாது. ஆனால் இந்த அம்மா அந்த அம்மாவில் கட்ட முடியும், அந்த அம்மாவை செய்ய முடியும். அப்புறம் அதுக்கு மீனாவை போய் நிற்க வச்சிருக்கானுங்க. மீனாவுக்கு வசதி இல்லை, இவங்க தேடி கண்டுபிடிச்சி கட்டுறதுக்குள்ள அந்த அம்மா உடனே கட்டுறதுக்கான தகுதி உள்ள பொம்பளையா இருக்கு. இப்ப கட்டும் தானே, அப்புறம் என்ன இவங்க என்னத்துக்கு ஆடிக்கு தராங்க? கடைசியில் பார்த்தா மீனா தான் ஜெயிக்கிற மாதிரி காட்டுவாங்க. அந்த அம்மா பணம் கட்ட முடியாம போகுது. இதுங்க இப்படி பண்ணுதுங்க. வீட்டில் போய் அந்த பொண்ணு சொல்லுது, இந்த மாதிரி பணம் கட்டணும்னு. சரி எப்படியாவது கட்டிடுவோம் அப்படின்னு சொல்லி சிந்தாமணி அம்மாவை எதிர்த்து நம்ம செய்கிறோம்னு போய் அவங்க அப்பாவை கூப்பிட்டு பணம் வேணும்னு கேட்கும்போது அவங்க ஆளாளுக்கு ஒரு பேசுறாங்க. ஏதாவது ஒண்ணுன்னா குடும்பமே நின்றுக்கிறாங்க. நின்றுக்கிட்டு பேசுறாங்க. அதுக்கு அந்த அம்மா மீனா மாமியார் இதெல்லாம் இவெல்லாம் அவளை சிந்தாமணியை ஜெயிக்க முடியுமா, இவளுக்கெல்லாம் எதுக்கு தேவையில்லாத வேலைன்னு பேசிட்டு என்ன சொல்லுதுன்னா, இவன் எதுக்கு இப்படி அவங்ககிட்ட பணம் கேட்கறான் தெரியுமா, அவன் என் பத்திரத்தை அடகு வச்சிருக்கல, அது மேல பணம் வாங்கி தர சொல்லி கேட்கறான், அதுக்குதான் உங்களை கூப்பிட்டு வச்சு பேசுறான்ங்கிற மாதிரி சொல்லுது. சொன்ன உடனே அவர் இப்படியே பாக்குறாரு. ஏன் அவன் மருமகளுக்கு கடை வச்சு கொடுக்கறதுக்கு வச்ச பத்திரத்தை இன்னொரு மருமகளுக்காகவும் கொஞ்சம் கொடுக்கலாமே, அது கொடுக்க மாட்டாங்களாம். பச்சோந்தித்தனமும் ஒரு கேடுகட்ட புத்தியும் கொண்ட ஒரு மாமியார்கள் இருக்காங்கன்றதை காட்டுறாங்க. இருந்தாலும் கொஞ்சம் டூ மச்சா தான் போகுது. பார்ப்போம் என்னன்னு நாளைக்கு. வணக்கம்.